அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் புனிதா. இந்த இனிய மாலை பிரெத் எனர்ஜி இணையதளம் வழியாக இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நான் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியை வழங்க போறேன். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது ஒருமித்த மனநிலை. அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி அறிமுகம் படுத்திக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்தியாவில் தான். சிங்கப்பூருக்கு ஒரு 23 வருடங்களுக்கு முன்னாடி குடியேறி இங்கே நிரந்தர, அதாவது இங்கே குடியுரிமை வாங்கி இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்கே ஒரு டியூஷன் டீச்சராக இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். படித்தது எல்லாமே இந்தியாவில் தான். ஸோ ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி ஆன்மீகத்தில் ரொம்ப பெரிய ஈடுபாடு அதுக்கப்புறம் ஆனாபானாசதி தியான முறையை கற்றுக்கிட்டு இப்போ நான் பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷனில் ஒரு டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸும் எடுத்துட்டேன். இந்த வருஷமும் அந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸை தொடர்ந்து நாங்கள் பண்ணிட்டு வரேன். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பில் இப்போ நம்ம போகலாம். ஸோ நம்ம இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒருமித்த மனநிலை, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தியானத்தை பற்றியும் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். சரி, தியானம் நம்ம ஏன் ஒருத்தவங்க செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே ஒரே விஷயம்தாங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட குறிக்கோளாகவும் இருக்கு, இல்லைங்களா? ஸோ இந்த குறிக்கோள் இருக்கிறதுனால, ஆனால் நம்ம எல்லாரும் நிஜமாவே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா? ஏதாவது ஒரு துக்கம், ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கு. அப்போ இந்த துக்கத்தையும் கவலையும் நான் போய் சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது இந்த காலத்துக்கு முடியாது. அப்போ நான் எதை சரி பண்ணணும்? என் மனநிலையை தான் நான் சரி பண்ணணும். அதாவது என்னை சுத்தி என்ன விதமான விஷயங்கள் நடந்தாலும் அது என்ன பாதிக்க கூடாது. அதாவது என்ன நடந்தாலும் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியான நிலையில இருக்கணும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க யாரு தியானம் தொடர்ந்து செய்யறாங்களோ, என்ன விதமான வாழ்க்கை சூழல்கள் ஏற்பட்டாலும், ரொம்ப துன்பமான விஷயம் இருந்தா நிச்சயமா கஷ்டப்படுவாங்க. நான் அதெல்லாம் சும்மாலாம் சொல்ல மாட்டேன், நிச்சயமா கஷ்டப்படுவீங்க. ஆனா உடனே நீங்க உங்களுடைய நிதானத்துக்கு உடனே வந்துருவீங்க. அந்த துக்கத்திலேயே உழண்டுட்டு இருக்க மாட்டீங்க. அப்போ தியானம் செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியானம் ஒருத்தவங்க செய்யும் போது அதிகமான பிரபஞ்ச சக்தி அவங்க உடம்புக்குள்ள இறங்கும். ஓகேங்களா? அந்த பிரபஞ்ச சக்தி யார்கிட்ட அதிகமாக இருக்குதோ அவங்க தான் இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு துக்கமான நிலை, எவ்வளவு ஒரு கடினமான விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்தாலும் அவங்க ரொம்ப தெளிவா ஒரு டெசிஷன் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய காஸ்மிக் எனர்ஜி, அதாவது இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்குள்ள வருது. அப்போ பிரபஞ்ச சக்தி வந்ததுன்னா நம்மளால ஒரு சுச்சுவேஷனை நல்லா ஹேண்டில் பண்ண முடியுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் நீங்க மைண்ட்ஃபுல்னஸும் தெரிஞ்சுக்கணும். தியானம் பண்ணும் போது எனக்கு பிரபஞ்ச சக்தி வருது. அப்போ ஒரு ஒருமித்த மனநிலையில நான் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தியானத்திலயும் நீங்க ஒருமித்த மனநிலையில தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த ஒருமித்த அந்த மைண்ட்ஃபுல்னஸோட தான் அந்த உங்க மூச்சு காத்த கவனிப்பீங்க. அப்போ இந்த மைண்ட்ஃபுல்னஸ்க்கும் மெடிடேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, மெடிடேஷன்ல தியானத்துல உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி வரும். மைண்ட்ஃபுல்னஸ்ல, அதாவது ஒருமித்த மனநிலையில நீங்க இருக்கும்போது அந்த பிரபஞ்ச சக்தியை விரயம் செய்ய மாட்டீங்க. அதாவது கன்சர்வ் பண்ணுவீங்க. சேமிச்ச அந்த விஷயத்தை இங்க வீணடிக்காம அது தக்க வச்சுப்பீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிணத்துல போயிட்டு வாளி நிறைய தண்ணி இறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாளியில ஒரு ஓட்டை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்னதான் கிணத்துல இருந்து தண்ணியை எடுத்தாலும் அந்த ஓட்டை வழியா எல்லா தண்ணியும் லீக் ஆயிட்டே இருக்கும். அது மாதிரிதான் நீங்க என்னதான் தியானம் பண்ணாலும் நீங்க மைண்ட்ஃபுல்னஸோட ஒருமித்த மனநிலையில இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்க தியானத்துல சேர்த்து வச்ச எல்லா காஸ்மிக் எனர்ஜியும் பிரபஞ்ச சக்தியும் நீங்க அந்த ஓட்ட வழியா இழந்துருவீங்க. அப்ப இந்த
இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அது மட்டும் இல்ல. உங்களுக்கு இது நிறைய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும். அதாவது இது எப்படின்னா, அதிகமா யாரு தியானம் செய்றாங்களோ, அவங்களுக்கு ஈஸியா மைண்ட்ஃபுல்னஸ் வரும். அதாவது ஒருமித்த மனநிலை கைகூடும். யாரு ஒருத்தவங்க அதிகமா ஒருமித்த மனநிலையில இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தியானம் அதிகமா ஹெல்ப் பண்ணும். தியானத்துல ஈஸியா போக முடியும். சரி, ஒருமித்த மனநிலைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடலும் மனமும் ஒரு நொடியில ஒரே இடத்துல இருக்கிறது தான். அதாவது பிரசன்ட் மூமெண்ட்ல உங்களுடைய மனமும் உடலும் ஒரு இடத்துல இருக்கிறது தான் ஒருமித்த மனநிலை அப்படின்னு சொல்றோம். அதாவது நீங்க கடந்த கால வாழ்க்கையை பத்தியும் நினைக்காம, எதிர்காலத்துல வரப்போற விஷயங்களை பத்தியும் நினைக்காம, எந்த எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல அந்த தருணத்துல ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்க தெரியுங்களா, அதுதான் ஒருமித்த மனநிலை. சோ இந்த இந்த ஒருமித்த மனநிலையில இருக்கும்போது நீங்க எந்த வேலையை செய்யுங்களேன், கிரேட்டர் எஃபிஷியன்சிங்க. அதுல வர ரிசல்ட்டே பிரமாதமா இருக்கும். ஆனா இப்போ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, மல்டி டாஸ்கிங் பண்றது தான் தி பெஸ்ட். அதாவது யாரு பல வேலைகளை ஒரே சமயத்துல செய்யறாங்களோ அவங்க தான் மிக சிறந்த ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறான விஷயம். ஒரு மனிதன் ஒரு வேலைக்கு மேல 2-3 வேலையை ஒரே சமயத்துல செஞ்சாங்கன்னா அந்த அத்தனை வேலைகள்லயும் அவங்களுடைய வேலையுடைய தரம் குறைந்துடும். எப்போ நீங்க ஒரு வேலைய முழு கவனத்தோட ஃபுல் ஃபோக்கஸோட நீங்க செய்றீங்களோ அப்போ அந்த வேலையில உங்களுடைய எஃபிஷியன்சி அதிக அளவுல இருக்கும். அவ்வளவு ஃபாஸ்டாவும் நீங்க செய்வீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ குக்கிங் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்டா எங்க லேடிஸ் இருக்கிறதுனால நான் குக்கிங்கே சொல்றேன். குக்கிங் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, காய்கறி கட் பண்றதுல இருந்து ஓகே, அந்த காய் கட் பண்றதுலயே ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த காய் கட் பண்ணும் போது அந்த கத்தி எந்த அளவுக்கு ஆழமா போகுது. இப்ப கேரட் கட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹார்டா போகும். இதுவே ஒரு தக்காளியை கட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்டா இருக்கும், அப்புறமா நல்லா சாஃப்டா உள்ள போகும். ஸோ இதையே நீங்க எந்த அளவுக்கு கவனிச்சிருப்பீங்க எத்தனை பேருன்னு தெரியல. வெங்காயம் கட் பண்ணும் போது அதுக்கு ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். அப்புறமா அதை நீங்க கைகளால எடுத்து அதை போடும் போது அந்த கலர்ஸ், அந்த அரோமா, அந்த வாசனை, அந்த டெக்ஸ்சர் இதெல்லாம் பார்க்கறதே மைண்ட்ஃபுல்னஸ் தாங்க. ஸோ நீங்க அவ்வளோ மைண்ட்ஃபுல்னஸோட ஒரு ஒருமித்த மனநிலையில உங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் அந்த சமையல்ல இருக்கும்போது அந்த சாப்பாடை சாப்பிட்டு பாருங்க, அதோட ருசியே தனிதான். இதை நான் சும்மாலாம் சொல்லல, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணவங்களுக்கு இது தெரியும். அன்னைக்கு நீங்க என்னைக்கு மைண்ட்ஃபுல்னஸோட சமைச்சிருக்கீங்களோ அன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க, என்னம்மா இன்னைக்கு ஸ்பெஷலா போட்ட, சூப்பரா செஞ்சிருக்க அப்படின்னுவாங்க. எந்த ஃபோன் கால்ஸும் இருக்கக்கூடாது, எந்த ஆடியோவும் நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடியோ ஏதாவது போட விட்டுட்டு அங்க சமைச்சுட்டு இருப்பாங்க, கவனச்சிதறல் இருக்கும். அப்படிலாம் இல்லை. சமைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஐம்புலன்களும், உங்களுடைய கண், காது, நுகர்வு, வாய், எல்லாமே, எல்லா 5 சென்சஸும் உங்களுடைய சமையல்ல இருக்கணும். இது சமையலுக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. நீங்க சாப்பிடுறது, குளிக்கிறது, வீடு பெருக்கிறது, ஏன் ஏதாவது நீங்க ஈவன் டிவி பாக்குறது கூட சொல்வேன். பாக்குறீங்களா, அதை மட்டும் பாருங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, இன்னொரு வேலையை செய்வாங்க. செய்யாதீங்க. டிவி பாக்குறீங்களா, முழு கவனத்தையும் டிவில வைங்க. பெருக்குறீங்களா, வீடை நல்லா சுத்தம் பண்ணுங்க. உங்களுடைய வேலை பிரமாதமா இருக்கணும், வேலையை சுலபமா முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அந்த ஒருமித்த மனநிலையில தான் செய்யணும். இந்த ஒருமித்த மனநிலையில நீங்க எந்த அளவுக்கு செய்றீங்களோ, தியானத்துல நீங்க எந்த அளவுக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜியை நீங்க வாங்குனீங்களோ அதை இங்க விரயம் பண்ண மாட்டீங்க. வாங்கினா மட்டும் போதாது, அது விரயம் பண்ணாம இருந்தாதான் உங்களுடைய அந்த நாள் முழுக்க ஒரு ஒரு ஃபுல் எனர்ஜியா உங்களால ஒரு விஷயம் இல்லை, எல்லா விஷயத்தையுமே மேனேஜ் பண்ண முடியும். இது நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
யார் அதிகமா மைண்ட்ஃபுல்னஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இது ரொம்பவே தெளிவா புரியும். ஸோ நாளையில இருந்து நீங்க ஏதாவது ஒரு சின்ன ஆக்டிவிட்டியா வச்சுக்கோங்க. அதாவது உடனே நாளைக்கு எல்லா வேலையுமே நான் மைண்ட்ஃபுல்னஸோட பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப கேட்க சுலபமா இருக்கும், பட் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு கூட சொல்லலாம், தியானம் வந்து கண்ணை மூடின நிலையில பண்றது தியானம், கண்ணை திறந்த நிலையில பண்றது வந்து மைண்ட்ஃபுல்னஸ். சேம் விஷயம்தான். கண்ணை மூடி மூச்சை கவனிச்சிங்கன்னா தியானம், கண்ணை திறந்து ஒரு வேலையில உங்க முழு கவனத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா அது மைண்ட்ஃபுல்னஸ். இவ்வளவுதான். தியானம் கூட ரொம்ப ஈஸி, மைண்ட்ஃபுல்னஸ் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். போன வருஷம் நான் மைண்ட்ஃபுல்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு நாளைக்கு நான் மைண்ட்ஃபுல்னஸ்ல இருக்கணும்ட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வரதே 2 தடவை தான் வரும். 2 தடவை தான் வரும். அந்த 2 தடவையும் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் இப்போ மைண்ட்ஃபுல்லோட நான் பண்ண போறேன்னு நினைக்கிற செகண்டுக்கு எண்ணங்கள் வந்து சிதறி நான் வேற பக்கம் போயிடுவேன். இந்த வருஷம் தான் அது பழக 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 தான் இந்த வருஷம் தான் எனக்கு ஆல்மோஸ்ட் நான் எந்த வேலை செஞ்சாலும் ஓகே புனிதா இப்போ நீ மைண்ட்ஃபுல்னஸோட பண்ணு. சரி பாருங்க, நான் எல்லாமே முழுக்க முழுக்க மைண்ட்ஃபுல்னஸோடயே நான் பண்றேன்னு சொல்லல. எனக்கு ஞாபகத்துக்கு வரதே இப்பதான் எல்லா வேலையும் நம்ம அந்த மைண்ட்ஃபுல்னஸோட செய்யணும் அப்படின்ற அந்த தாட்டே எனக்கு இப்பதான் வந்திருக்கு. ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் தாட் வரும், ஆனா எண்ணங்களே இல்லாம செய்வேனான்னு பாத்தீங்கன்னா இல்ல, எண்ணங்கள் வரும். அப்போ என்னுடைய கவனத்தை நான் திருப்பியும் திசை திருப்பி என்னுடைய வேலையில கொண்டு வருவேன். சில டைம்ல ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், உடனே என்னுடைய மூச்சுக்கு கவனத்தை கொண்டு போயிடுவேன். மூச்சுக்கு கவனத்தை கொண்டு போகும்போது என்னுடைய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கூடைய அந்த பவரை குறைச்சிட்டு என்னுடைய என்னுடைய அந்த கவனத்தை முழுக்க வந்து அந்த கரண்டா நான் பண்ற ஒர்க்ல ஈஸியா என்னால் கொண்டு வந்துட முடியும். ஏன்னா பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தாட் வந்து இன்னும் ஈஸியா உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றோம் பாசிட்டிவ் தாட்டை விட. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே தியானம் மட்டும் செஞ்சா போதாதுங்க. உங்களுக்கு அதிகப்படியான பெனிஃபிட் பலன்கள் உங்களுக்கு வந்து வேணும்னா தியானத்தோட கூடின இந்த மைண்ட்ஃபுல்னஸ், இந்த ஒருமித்த மனநிலையில நீங்க இருந்து செய்யும் போதுதான் அதிகப்படியான பலன்களை நீங்க அடைய முடியும். ஓகேங்களா? ஸோ நாளையில இருந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துக்கோங்க. ஓகே, சாப்பிடும் போது நான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் இது எல்லாராலையும் பண்ண முடியும். சாப்பிடும் போது டிவி போடாம ஆடியோ எதுவும் கேட்காம ஒரு இடத்துல தனியா உட்காந்து அந்த சாப்பாட்டோடைய ஒவ்வொரு ருசியும் அந்த அந்த சாப்பாடோடைய டெக்ஸ்சர் அது எப்படி உள்ள போகுது, சுவையா இருக்கா, அந்த இனிப்பு இருக்கா, புளிப்பு இருக்கா, இது பார்த்து அதை நல்லா மென்று அந்த உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிடும் போது இருக்கிற அந்த டேஸ்டே வேறங்க. நல்லா மென்று நிதானமா அதை விழுங்கி சாப்பிடுங்க. இன்ஃபேக்ட் அப்படி நீங்க சாப்பிடும் போதுதான் இன்ஃபேக்ட் அந்த நியூட்ரியன்ஸ் கூட, அந்த சத்துக்கள் கூட உங்க உடம்புல அவ்வளோ ஈஸியா உள்ள வாங்க முடியும். நீங்க மேலோட்டமா சாப்பிடும் போது உங்களால அது உள் வாங்க முடியாது. அண்ட் அளவாவும் நீங்க சாப்பிடுவீங்க, ரொம்ப அதிகமாகவும் சாப்பிட மாட்டீங்க. குளிக்கும் போது நடைப்பயிற்சி காலையில வந்து இந்த வாக்கிங் போறீங்க இல்லையா, அப்ப இந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் போடாம அந்த இயற்கை காத்த ரசிச்சு அந்த மரங்களை பார்த்து அந்த அந்த பறவைகள் எழுப்புற அந்த ஒலியெல்லாம் கேட்டு அந்த மாதிரி அந்த இயற்கையோட இணைஞ்சிருங்க. காலில் செருப்பு போடாம மண்ணுல நடக்கும் போது அந்த மண்ணுனால ஏற்படுற அந்த டெக்ஸ்சரை வந்து ரசிங்க. இதெல்லாம் தான் மைண்ட்ஃபுல்னஸ். எது செய்யறீங்களோ அதுவும் இயற்கையில இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பண்றது இன்னும் அடுத்த லெவலுங்க, ரொம்ப பிரமாதமான விஷயம். கடற்கரைக்கு போனீங்கன்னா அந்த கடற்கரை தண்ணியில உங்க கால்களை நினைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க செய்யலாம். ஸோ எல்லாரும் தியானத்தோட கூடின மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது அந்த ஒருமித்த மனநிலையை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு டெஃபினட்டா உங்க வாழ்க்கையில சீக்கிரமா நீங்க வந்து தியானத்தினால ஏற்படுற பலன்களை இன்னும் ஃபாஸ்டா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இதோட என்னுடைய உரையை நிறுத்திக்கிறேன். கேள்விகள் இருந்தா எடுத்துக்கிறேன். நான் இப்போ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணி